தலைப்பு: சிலிண்டர் பதுக்கினால் 7 வருடம் ஜெயில். தென் மாவட்டங்களில் அதிரடி சோதனை, 4 பேர் கைது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அதிரடி சோதனைகளில் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட மற்றும் திருடப்பட்ட நூற்றுக்கணக்கான சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தெலுங்கானாவில் 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களும், உத்தரப்பிரதேசத்தில் 500க்கும் மேற்பட்ட திருட்டு சிலிண்டர்களும் மீட்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு சிலிண்டர் புக் செய்த பிறகு அடுத்த சிலிண்டர் புக் செய்வதற்கு 25 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாடு காரணமாக சில இடங்களில் கள்ளச்சந்தை விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து தென் மாவட்டங்களில் கள்ளச்சந்தையை கட்டுப்படுத்த உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 10 மாவட்டங்களில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனைகள் நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி பகுதிகளில் வீட்டு பயன்பாட்டுக்கான 6 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தனியார் உணவகத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 11 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடு தற்காலிகமானது என்பதால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் கேஸ் சிலிண்டர்களை பதுக்கி வைத்தால் எஸ்மா சட்டத்தின் கீழ் 3 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.